அப்போ நிஃப்டி இறங்குறது பேங்க் நிஃப்டியும் இறங்கணும் இல்லையா? ஆனால் பேங்க் நிஃப்டி அதிகமாக இறங்கலை நிஃப்டியை காட்டலும். அப்போ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக் பேங்க் இதெல்லாம் நேற்றுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி பேங்க் நிஃப்டியை ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்திருக்கு. யூஎஸ் குளோபலினுடைய ட்ரெண்டுக்குனால இங்கேயும் எல்லா மார்க்கெட்டும் இறங்கினாலும் நம்மளதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, இறங்கியிருக்கு. இதை ஒரு நம்ம அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் நம்ம நினைக்கணும். மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எந்த டயத்தில் வேணாலும் இப்படி வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு கிடையாது, எவ்வளோ தூரம் கீழே இறங்கணும்னு கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் நாம் கருத்தில் எடுத்துக்கிறேனே தவிர இது ஒரு செல்லிங் ப்ரெஷராக நான் நினைக்கல. இது தொடர்ந்து நீடித்தாலும் செல்லிங் ப்ரெஷர் வரும். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்க இந்த டைமில் ஒரு இன்வெஸ்டர் என்னென்ன பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், இப்போ மார்க்கெட் தொடர்ந்து ஒரு ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு. ஸோ அப் ட்ரெண்ட்லேயே இருந்தது, இப்போது கொஞ்சம் ரீசெண்டாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன சார்? ஜென்ரலாக மார்க்கெட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால் கொடுத்தது. அதுக்கப்புறம் மெதுவாக மேலே ஏற ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட தேர்ஸ்டே வரலையும் நம்ம மார்க்கெட்னுடைய ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல்னு சொல்லுவாங்க, 25,000 ரொம்ப நம்மளாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. இண்டெக்ஸ் 25,000 கிராஸ் பண்ணிடுது. அதில் கிராஸ் பண்ணி அந்த ஒன் டே அப்படியே ஹோல்டு ஆகிட்டு இருந்தது. அப்போது மார்க்கெட் இண்டெக்ஸ் ஏறுற போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் ஓரளவுக்கு ஏறி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் போர்ட்ஃபோலியோ ஏறலை அப்படின்னா அந்த ஸ்டாக்கினுடைய குவாலிட்டி கேரக்டர் வைஸாக அது ஏதோ சம் நியூஸஸ் கூட இருக்கலாம், அதனால் கூட ஏறாமல் இருக்கலாம். அது ஏறத்துக்கான வாய்ப்புகள் வரலையும் வி மஸ்ட் வெயிட், அது வரலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ இண்டெக்ஸ் திடீர்னு நேற்றுக்கு என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 293 பாயிண்ட்டு க்ளோசிங்கில் டவுன் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. முந்தா நாள் வியாழக்கிழமைக்கு புதன்கிழமைக்கு ஃபெடரல் யூஎஸ் ரிசர்வனுடைய அறிவிப்புகள் வந்தது. அந்த அன்னைக்கு இறங்கணும்னு பார்த்தோம். வியாழக்கிழமைக்கு ஒன்றும் ஓரளவுக்கு அது இந்த கமெண்ட்ஸு ஹாக்கிஸ் டோவிஷ் கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த ஹாக்கிஸ் கமெண்ட்ஸுங்கிற மாதிரி வியூ இருந்தனால மார்க்கெட்டு அப்படியே சுதாரிச்சிருது. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட 3,500 பாயிண்ட்டு போன ஒரு மாதத்தில் அப் ட்ரெண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹையர் லெவலில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரணும் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டினுடைய ஒரு நியதி. அது ப்ராஃபிட் புக்கிங் வர்றது யாரும் தவிர்க்க முடியாது இல்லையா? அதனால் ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது கொஞ்சம் செல்லாக போகிறோம். ஆனால் இது பயப்படுறதுக்கான பேனிக் செல்லிங்காக அன்றைக்கி வரல. ரெண்டாவது, ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கறனாலையும் இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போது இறங்குறது அப்படிங்கிற போது தான் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பிசைட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ஆல்சோ நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் சான்சஸ் கிடைக்கும். இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் அதை அக்யூமுலேட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் விட்டுறாங்க. மேக்ஸிமம் அந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கியிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலோ அல்லது ட்ரேடர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவங்களுக்கு நல்ல ஒரு ஜெனியூனான ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டு கிடைச்சிருக்கான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் சார் 2 சான்சஸையும் கொடுக்கறது. ஒன்று, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொடுக்கும், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கறது. நாம் என்ன பண்ணுவோம், இன்னும் ஏறும் நினச்சிட்டு இருக்கிற டயத்தில் ஒரு ஹையர் லெவலில் பெரிய இன்வெஸ்டர்ஸோ அல்லது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோ அவங்க செல் ஆஃப் ஹெவியாக கொடுக்குற போது, ப்ராஃபிட் புக்கிங் நோக்கில் கொடுக்குற போது நம்மகிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோவும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இறங்கிட்டுனா நம்மக்கிட்ட கேபிட்டல் இருந்தால் இதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாகவும் சப்ஜெக்ட் டு த டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் பார்க்குற போது ப்ராஃபிட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை இப்போ மார்க்கெட் கொடுத்துருக்கு. கடந்த 15 ஒரு 3,500 பாயிண்ட் ஏறி இருக்குங்கிற போது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போது ட்ரேடர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை நம்ம ஓரளவுக்கு புக் பண்ணணும். சில பேர் கேட்பாங்க, சார் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கப்புறம் அது மறுபடியும் மேலே ஏறித்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறேன், கருத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, 120 ரூபா இப்போ இருக்குன்னா அந்த 20% உண்டான ஸ்டாக்கை நீங்கள் விற்றுருங்க. பார்ட்லி ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. இல்லை நான் இது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறோம் சார்,
ஸ்விங் ட்ரேடர் மாதிரி இருந்தாக்கா நம்ம மறுபடியும் வேறு ஸ்டாக்கு மார்க்கெட் நல்லா ஒரு கீழே இறங்கினதுக்கப்புறம் வாங்கிக்கிறேங்கிறது தட் இஸ் அவங்களுடைய விருப்பம். அதனால் மார்க்கெட் வந்து இந்த 15-20 நாளாகவே ஓரளவுக்கு செல்லிங் சான்சஸ் கொடுத்துருக்கு. இதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சார், இப்போ வந்து மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டைமில் ஒரு நியூ இன்வெஸ்டர் இது உள்ளார வரலாமா, இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? நான் செல் ஆஃப் ப்ரெஷருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. இது வந்து மேர்லி ப்ராஃபிட் புக்கிங் வேறு, செல் ஆஃப் ப்ரெஷருங்கிறது வேறு. ப்ராஃபிட் புக் அப்படின்னா லாப நோக்கம் கருதி ஒரு ஸ்டாக்கை குறைவான விலையில் வாங்கி ஒரு அதிக விலை வரும்போது விற்கிறதுங்கிறது தட் இஸ் மார்க்கெட்டில் நேச்சர். அதே பேனிக் செல்லிங் இருந்தால்தான் செல்லிங் ப்ரெஷரும் வேறு. இது வேறு அது வேறு, ரெண்டையுமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிற போது அழுத்தத்தில் வந்து ரொம்ப கீழே இறங்கி வரும், நோஸ் டைவ். அது நம்ம பிடிக்கவே முடியாது, ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீழே இறங்கி வரும்போது நல்லா டெப்த்து போய் அந்த சப்போர்ட்டு எடுத்து யூட்டர்ன் ஆகிறபோது தான் நம்ம பையிங் சான்சஸாக நினச்சிக்கணும். டெக்னிக்கல் பார்க்கணும். டெக்னிக்கலில் நம்ம பல இதில் சொல்லியிருக்கோம், கருத்துக்கள் மீட்டிங்கெல்லாம் சொல்லியிருக்கோம் என்னென்ன டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு. அந்த டெக்னிக்கல் வியூ பார்த்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கலந்துக்கிட்டு மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஒன்றா அக்யூமுலேட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸாக இருந்தால், ட்ரேடர்ஸாக இருந்ததுன்னா ஒரு பார்ட்லி வந்து பை பண்ணலாம். சப்போஸ் மறுபடியும் மார்க்கெட்டு இறங்கினா அப்போ கொஞ்சம் மறுபடியும் பை பண்ணி ஒரு ஆவரேஜாக வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போவுமே மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் ஹியூஜ் அமௌண்ட்டை ஒரே ஸ்டாக்லேயோ ஒரே டயத்துலேயோ நோ டம்ப் அண்ட் பம்ப், பணத்தையும் ஃபுல்லாக சேர்த்து பண்ணக்கூடாது, அப்படியே ஃபுல்லாகவும் எடுக்கக்கூடாது. பார்ட்லியாக பண்ணுறது ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, தட் இஸ் ஒரு ஸ்மார்ட் ட்ரேடிங்கிறது. அதுதான் ஸ்மார்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறது. புது இன்வெஸ்டர்ஸ் வரப்போது இப்போ மார்க்கெட் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல ஓவர் பாட் ரீஜனில் இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம நியூஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா, நியூஸில் பார்க்குறது ஒரு மத்தியானம் 3 மணி 3:30 மணிக்கு ஒரு என்ன மார்க்கெட்டு இன்று மும்பை பங்கு சந்தை வரலாறு காணாத சரிவு, 800 பாயிண்ட் சரிவு, 1000 பாயிண்ட் சரிவுங்கிற போது ஃபுல்லாக அந்த ஸ்டாக்கெல்லாம் நல்ல லோ லெவலில் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், நாம் வந்து கையில் கேபிட்டல் வச்சுக்கிட்டு நாம் ஒரு பகுதியை அனாலிசிஸ் பண்ணி டெக்னிக்கல் அட்வைசர்ஸையும் கேட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கேட்டுட்டு அந்த ரைட் ஸ்டாக்ஸாக நீங்கள் பை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அதே மார்க்கெட் இன்னொரு விதமான அதுக்கு அகேன்ஸ்டாக நியூஸ் என்ன கேட்டலாம், இன்று மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை வரலாறு காணாத உயர்வு, முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அப்படின்னு போடுற டயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்லாம் என்ன இருக்கும், ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்காக தான் வாங்கியிருப்போம், ரைட் என்ட்ரி. அப்போ அதெல்லாம் கணிசமான ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் ஒரு சூசகமாக நமக்கு ஒரு தகவலாக எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல வைஸ் ட்ரேடிங். சார், தொடர்ந்து ஏறிட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன சார்? யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் ஜோன் நாஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 600-500 பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோசிங்கில் டவுன் ட்ரெண்டு. அது டவுன் ட்ரெண்ட் ஆன உடனே நேற்றுக்கு காலையில் தட் இஸ் ஆன் ஃப்ரைடே மார்னிங் ஆல் ஏஷியன் தட் இஸ் சவுத் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜப்பான், ஹாங்காங் எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்து ஓப்பன் ஆச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. அந்த நெகட்டிவ் சான்சஸே இல்லாமல் கீழே கண்டினியூஸாக இறங்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 293 பாயிண்ட் வந்து நேற்றுக்கு க்ளோசிங் பேசிஸில் இறக்கி காமிச்சிருக்காங்க. தட் இஸ் நியர்லி 1.17% இறங்கியிருக்கு நேற்றுக்கு. ஆனால் குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பேக்டின் அடிப்படையில் நம்ம மார்க்கெட்டு இறங்கியிருக்கு. இந்த மார்க்கெட் இறங்கித்தே தவிர மெஜாரிட்டியான ஸ்டாக்ஸ் இறங்குற போது நிஃப்டி 50ல் சில ஸ்டாக்குகள், அதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு 1.28% தான் முடிவிட்டுருக்கு. க்ளோசிங்கில் வந்து குறைஞ்சிருக்கு. அவன் வெறும் 326 பாயிண்ட் மட்டும்தான் ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங்கில் கம்மியாக காமிக்கிறாங்க. ரெண்டுக்குமே கான்ட்ரரியாக இருக்குது. அப்போ நிஃப்டி இறங்குற போது பேங்க் நிஃப்டியும் இறங்கணும் இல்லையா, ஆனால் பேங்க் நிஃப்டி அதிகமாக இறங்கலை நிஃப்டியை காட்டலும். அப்போ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக் பேங்க் இதெல்லாம் நேற்றுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி பேங்க் நிஃப்டியை ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்திருக்கு. நிஃப்டியில் சில முன்னணி பேங்க்குகள் வந்து அங்கம் வகித்தாலும் அதில் நேற்றுக்கு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க்கான ஸ்டேட் பேங்க்கு கொஞ்சம் மிகப்பெரிய சரிவு சந்தித்ததுனால நிஃப்டி 50ல் அந்த ஸ்டேட் பேங்க் ஸ்டாக்கினுடைய சரிவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இண்டெக்ஸுக்கு எல்லாமே இறங்க ஆரம்பிச்சது. நேற்றுக்கு பொறுத்தவரையிலையும் ஃபார்மா செக்டார் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. மீதி மேக்ஸிமம் எல்லா செக்டாருமே கொஞ்சம் டவுனு, கொஞ்சம் பவர் செக்டார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிது. அதனால் மார்க்கெட்டு ட்ரெண்டு வந்து
நேற்றுக்கிட்ட பொறுத்தவரையிலும் குளோபல் பேசிஸில் இறங்கியிருக்கு. இது மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ட்ரெண்டு மாறித்தனால் இங்கேயும் மாறலாம். நம்ம ஓவராலாக நம்ம மார்க்கெட்டு ஹெல்த்தியாக இருக்குது, புல் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய ப்ராஃபிட் கண்ணில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு பார்ட்லி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு வர்றதுங்கிறது ஒரு ஸ்மார்ட் ட்ரேடிங்க்கான ஒரு வழி. அதனால் இந்த இண்டெக்ஸ் இப்படியே தொடர்ந்து இறங்குமாங்கிறதும் நம்ம இப்போ சொல்ல முடியாது. சப்ஜெக்ட் டு த குளோபல் ஈவெண்ட்ஸுக்கு பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டு நேற்றுக்கு ஆக்ட் ஆகிருக்கு. சார், இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் ஆக்சிஸ் டைரக்ட் வந்து ஒரு 4 ஸ்டாக்கை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 10 to 15 டேஸில் வந்து ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து டாடா பவர். இது வந்து இப்போ 460லேருந்து 462க்குள்ளார வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 520க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டெக்னிக்கலாகவும் ஒரு ஃபண்டமெண்டலாகவும் வியூ எப்படி சார் இருக்குது? என்னுடைய பார்வையில் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்ட்டு மட்டும்தான் நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறேனே தவிர, அவங்க சொன்னதுக்காக உங்களை நான் வாங்கணும்னு சொல்லலை. எந்த ஸ்டாக் வாங்கினாலும் எப்போ வாங்கினாலும் நல்ல ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்கிறது நமக்கு ஒரு வைஸ்ஃபுல் ட்ரேடிங் அண்ட் ஆல்சோ ஒரு ஹெல்த்தி ட்ரேடிங்காக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, டாடா பவர் கடந்த சில நாட்களாகவே நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இடையில ஒரு 10-15 நாளாக அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மூமெண்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து கன்சாலிடேஷன், பட்டு அது ஓரளவுக்கு ஜெனின் வால்யூத்தோட கன்சால்டேட் ஆகிருக்கு. வால்யூம் இல்லாமல் கன்சால்டேட் ஆச்சுன்னா அது கொஞ்சம் வீக்குன்னு அர்த்தம். இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு வால்யூமோட கன்சால்டேஷன் பேசிஸ். அப்போ கன்சால்டேஷன் பேசிஸ் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கிற போது கொஞ்சம் வால்யூம் இருந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, டாடா பவர் இன்ஸ்டாலேஷன் நல்லா நிறையா பண்ணியிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே ஒரு 6-7 மாதமாகவே பவர் செக்டார் நல்லா ஆக்டிவாகவே இருந்திருக்கு. அப்போ பவர் செக்டார் ஆக்டிவாக இருக்கும். இப்போ நேற்று 2 நாளுக்கு முன்னாடி கூட என்டிபிசிலாம் நல்லா ஏறி இருக்குது. அப்போது டாடா பவர் ஏறத்துக்கான சான்சஸ் அந்த கண்ணோட்டத்தில் கூட அவங்க பரிந்துரை செய்திருக்கலாம். இப்போ ப்ரெசண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 462 to 467 ரேஞ்சில் வந்து ரெக்கம் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இது மூவ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய போர்டு மீட்டிங் 6/8/2024 அந்த அன்றைக்கி இது போர்டு மீட்டிங் நடக்கிறது. போர்டு மீட்டிங்கில் என்ன மாதிரி அறிவிப்புகள், இதனுடைய கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்களா, இல்லை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே ப்ராஃபிட்டில் இருந்தது மறுபடியும் ப்ராஃபிட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பில் கூட அவங்க பரிந்துரை செய்திருக்கலாம். அல்லது டிவிடெண்ட் ஜாஸ்தி ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான வாய்ப்புகள் இருந்தாலும் டிவிடெண்ட் ஹில்டர் ஸ்டாக்கு, அதனால் அதையும் சொல்லணும். ஜென்ரலாக இப்போ ஓவராலாக பவர் ஸ்டாக்கு நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் பொதுவான ஃபண்டமெண்டல் பேசிஸில் இப்போ ட்ரெண்டு பேசிஸில் அவங்க பரிந்துரை செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்ததாக அவங்க சொல்கிற கம்பெனி வந்து ரோசரி பயோடெக். இது வந்து ஒரு 880லேருந்து 920 வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டார்கெட் ப்ரைஸாக அவங்க செட் பண்ணியிருக்கிறதுனா ஒரு 1020 வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக எப்படி சார் இருக்குது? ரோசரி பயோடெக் ஒரு பயோடெக் கன்சர்ன். இது 52 வீக் லோ 656.95 தான் வந்து லோ இருக்குது. பிசைட்ஸ் இயர் ஹைன்னு பார்க்குற போது பார்த்தீங்கன்னா 923 வரலையும் போயிருக்கு. ஒன்று. இதனுடைய குரோத் ஆஸ்பெக்ட் மற்றும் இதனுடைய டெலிவரி பர்சன்டேஜ் 30.25 இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 5019 கோடி, நல்ல கேபிட்டலைசேஷன். ரெண்டாவது, இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 2 rupees. இதனுடைய கடந்த கால ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ந்து வரும் துறை. கடந்த கால ரெக்கார்டு படி ஃபினான்ஷியல் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்குற போது இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்கிற வியூவில் கூட அவங்க பரிந்துரை பண்ணியிருக்கலாம். பட் எனியோ நியர்பை ஹைகிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது பிரேக் அவுட் ஆனால் மேலே இன்னும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்டாக்கு வந்து பிரேக் அவுட், டபுள் டாப் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்ல விரும்புகிறேன். டபுள் டாப் பிரேக் அவுட் அப்படிம்பாங்க. டபுள் டாப் எல்லாமே முடிஞ்சு 3வது பிரேக் அவுட் சிலதாகி மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் சிலது அந்த இடத்துலையே கன்சல்டேட் ஆகிட்டு திரும்பி கீழே வரும். அதுக்கு பேர் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது நியர்
பை ஹை கிட்ட இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு தான் ஓரளவுக்கு டிசைட் பண்ண முடியும். இது நியர்பை டாப்பில் இருக்குங்கிறது என்னுடைய வியூ. சரி, இப்போ அவங்க சொல்லியிருக்க அடுத்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே. சரி, இப்போ இந்த கம்பெனி வந்து 2820 ரூபாயிலேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டார்கெட் ப்ரைஸை அவங்க செட் பண்ணியிருக்கிறது 3110 வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குது? ஸோ இதை அவங்க இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? நல்லா கிளாக்ஸ்கோ ஸ்மித் லைன் பீச்சம்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 52 வீக் லோ பார்த்திங்கன்னா 1385 ரூபா 5 பைசா போயிருக்கு. ஹை பார்த்திங்கன்னா 2860 ரூபாய்க்கு போயிருக்கு. இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஓரியன்டட் கம்பெனிங்கிறது ஃபண்டமெண்டலாக இருக்கிற விஷயம். அடுத்தது என்ன கேட்டிங்கனாக்கா, இப்போ ஓரளவுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த எஃப்எம்சிஜி ஃபார்மா செக்டார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், எவர்கிரீன் ஸ்டாக்ஸு ஃபார்மா அண்டு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட்டு கடந்த கால பாசிட்டிவ் க்ரோத்து இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் எந்த நியூஸ் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. பட் ஓவராலாக பார்க்குற போது இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரிசல்ட் ஓரியன்டட் பொட்டன்ஷியல் குரோத் ஸ்டாக்காக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அதனால் இந்த ஸ்டாக்ஸை வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் பார்த்து கன்சிடர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு முடிவு பண்ணுறது ஹெல்த்தி. பட் ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரிசல்ட் ஓரியன்டட், இந்த என்ன எப்படி பொட்டன்ஷியல் குரோத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். சரி, இப்போ அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஏஞ்சல் ஒன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 2250 வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டார்கெட்டாக அவங்க செட் பண்ணது வந்து 2450 ரூபாய் வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி இதோட பாயிண்ட் எப்படி சார் இருக்குது? ஏஞ்சல் ஒன் வந்து ஒரு புரோக்கிங் ஏஜென்சி கம்பெனி. நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிறது. அது 52 வீக்ஸ் லோ வந்து 1462 ட்ரேட் ஆகிருக்கு. ஹை வந்து 3896 வரையிலையும் போயிருக்கு. ஜென்ரலாக இது வந்து என்னுடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவில் இருக்குது. ஓரளவுக்கு இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத்தாக இருக்குதுன்னு சொல்லிக்கிற வியூவில் கூட இருக்கலாம். இப்போது சமீபமாக ஒரு 250 கோடிக்கு இன்ஃபியூஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆர்மில் இன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்து அதில் வந்திருக்கிறதாக நம்ம நியூஸ் மீடியாவில் படித்த ஞாபகம் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு டெவலப்பிங் ஆஸ்பெக்டில் ஒரு பாசிட்டிவ் குரோத்தில் இது கொஞ்சம் வளர்கிறதுக்கான ஒரு கம்பெனி மாதிரி தெரியறது. ரெண்டாவது, இது நல்ல ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரெக்கார்டு, நல்ல ஒரு குரோத்தபிளாக இருக்குது. இதனுடைய ரெவன்யூவும் நல்லா இருக்குது. அதனால் ஸ்வாட்டும் நல்லா இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸை அந்த சூழ்நிலையில் கூட அவங்க பரிந்துரை செய்திருக்கலாம். அதனால் இது டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்கிறது என்னுடைய வியூ. சார், இப்போ வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் சார்? ஸோ ஒரு டவுன்ஃபால் ஆகுமா இல்லை வந்து இதுக்கப்புறம் ஒரு ரேலி எடுக்குமா சார்? இப்போது கடந்த சில நாட்களாகவே ஒரு டோட்டலாக இந்த லோவிலேருந்து பார்த்திங்கன்னா 5-6 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 பாயிண்ட் ஏறி இருக்குது மார்க்கெட்டு. அப்போ ஏறி இருக்குங்கிற போது ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, யூஎஸ் குளோபலினுடைய ட்ரெண்டுக்குனால இங்கேயும் எல்லா மார்க்கெட்டும் இறங்கினாலும் நம்மளதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, இறங்கியிருக்கு. இதை ஒரு நம்ம அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் நம்ம நினைக்கணும். இது ரெண்டாவது தொடர்ந்து இறங்குமா அப்படிங்கிறது நம்ம யூஎஸ் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு எப்படியோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற குளோபல் மார்க்கெட்ஸு, சவுத் ஏஷியன் மார்க்கெட்ஸு, நம்ம மார்க்கெட்டு எல்லாமே ஓரளவுக்கு இயங்கிட்டுருக்கு. அப்போது அதனுடைய கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பொதுவாக இன்றைக்கி சாட்டர்டே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்கினுடைய ரிசல்ட் வருது. நிஃப்டியில் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க் இதெல்லாம் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு. நிஃப்டியில் அதிகமாக பங்களிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இன்றைக்கி அந்த ரிசல்ட்டு எப்படி இருக்குது, குவார்ட்டர்லி ரிசல்ட்டு எப்படி நல்லா பாசிட்டிவாக இருக்கா, அது ஸ்ட்ரீட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மண்டேயில் பேங்க் நிஃப்டி இருக்கும். பேங்க் நிஃப்டியினுடைய எப்படி மொமெண்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிஃப்டி இண்டெக்ஸும் ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருக்கும். அதனால் அதிகமாக விலை வந்து 3500 பாயிண்ட் வந்திருக்கு, நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக் சான்ஸு கொடுத்துருக்குன்னு நினச்சிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு செய்கிறதுனால தான் இது இறங்கியிருக்கு. பட் இந்த லெவலில் மறுபடியும் ரிவர்ட்ஸ் ஆனாலும் ஆகலாம். தேர் இஸ் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எந்த டயத்தில் வேணாலும் இப்படி வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு கிடையாது, எவ்வளோ தூரம் கீழே இறங்கணும்னு கிடையாது.
இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராஃபிட்டுக்கு அங்காக தான் நாம் கருத்தில் எடுத்துக்கிறேனே தவிர இது ஒரு செல்லிங் ப்ரெஷராக நான் நினைக்கல. இது தொடர்ந்து நீடித்தாதான் செல்லிங் ப்ரெஷர் வரும். அப்போ இந்த 20,500 லெவலுக்கு கீழே போச்சுனாக்கா ரொம்ப பேனிக்காக இருக்கும். பட் ஏற்கனவே அந்த லெவலில் தான் வந்து திரும்பி இருக்குது. அதனால் டெக்னிக்கலாக பார்க்குற போது ஓரளவுக்கு மார்க்கெட் ஹெல்த்தியாக இருந்தாலும் சப்ஜெக்ட் இப்போ ட்ரெண்ட் ஆஃப் குளோபல் ஈவெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் எந்த ஸ்டாக்கு எப்போ பை பண்ணாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பார்த்து நீங்களாக முடிவு பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் ஒரே இடத்துல ஒரே ஸ்டாக்லேயே போய் டம்ப் பண்ணாமல் டைவர்சிஃபைடாக பிரித்து பண்ணினீங்கன்னா 3 செக்டார் ஏறுற போது ஒரு செக்டார் வந்து இறங்கினாலும் அந்த லாஸை மீட் அவுட் பண்ணலாம். இப்போ நேற்றுக்கே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு 260 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கினாலும் இந்த சன்ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் நல்லா ஏறிருக்கு. கோல் இண்டியா, என்டிபிசிலாம் நல்லா இருக்குது. அப்போ ஒரு மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி எல்லா ஸ்டாக்குமே இறங்காது, அதேமாதிரி எல்லா ஸ்டாக்குமே ஏறாது. நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி நம்ம செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அவுட்புட் இருக்கும். அதனால் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. நம்ம என்ன தான் டெக்னிக்கல் பார்த்து என்ன தான் அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் ஏதாவது ஒரு நியூஸ் பேசிஸில் நம்ம எதிர்பார்ப்புகள் சில டயத்தில் மாறதான் செய்கிறது. அது சப்ஜெக்ட் டு த நியூஸ் பேசிஸ். நம்ம அதனால் ரைட் என்ட்ரியில் பண்ண நம்ம ஒரு கணிசமான ப்ராஃபிட் வந்தால் ட்ரேடர்ஸாக இருந்தால் நம்ம எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு வைஸ் ட்ரேடு. இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கவலை கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வாங்கி அப்படியே வச்சிடுறாங்க. அவங்களுக்கு மேலும் கேபிட்டல் இருந்தால் அதை அக்யூமுலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை மார்க்கெட் கொடுக்கறதாகத்தான் நம்ம நினச்சிக்கணும். ஸோ ட்ரேடர்ஸினுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு, இன்வெஸ்டர்ஸினுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு தான். முதல்ல கிளாஸிஃபை பண்ணிக்கணும். நாம் அது பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மூமெண்ட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ட்ரேடிங்கும் இருந்தால் தட் இஸ் நல்லாயிருக்கும். சார், மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் எப்படி இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி பண்ணமைக்கு நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.